நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். நேரங்கால தெரியாம வந்து சாகடிக்கிறீங்களேடி. இல்லம்மா, ஏதாவது பேசுனீங்க தொலைச்சிடுவேன். எஸ் சார், நாம சந்தேகப்பட்டது உண்மைதான். மாலினி அந்த பொண்ணை அன்அஃபிஷியல் கஸ்டடியில எங்கேயோ வச்சிருக்கா, ஆனா ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஆமா சார், அந்த பொண்ணு எழுதிருந்தா ஒரு லெட்டர் ஒன்று வச்சிருக்கா. அதன் மூலமா தன்னை பாதுகாக்க எழுதி வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சார் பண்ணலாம்? இனிமே அவகிட்ட விசாரிக்க எதுவும் இல்லை. பேசாம அங்கிருந்து கிளம்பி வந்துரு. அதுக்கு முன்னாடி எங்க ராஜேந்திரன் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காரு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே வந்துடுவாரு, அவரையும் இங்கே கூட்டிட்டு வந்துரு. அவர்கிட்ட விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். ஓகே? ஓகே சார், ஓகே. உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளவு பண்ணா என்னையவே காட்டு கொடுக்க பாக்குறீங்களா? இனிமேலும் உங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே போக கூடாது. ஓடுங்கடி. ச்சே. கையேடுமா, அடி வாங்கினதா ஊரே பார்க்கணுமா? அவளை காப்பாத்து வந்து என் மானமே போச்சு. இதெல்லாம் எனக்கு தேவையா? சொல்லுங்கயா. உட்காருங்க சார். இல்ல மாலினி, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் சார். நம்ம அப்புறமா சந்திக்கலாம். ஓகே சார். உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப ஓகே, நன்றி. தேங்க்யூ. வரேன். அப்பா, சாப்பாடு ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, மனசே சரியில்லை. கல்யாணியோட நினைப்பு தான் வருதுமா. நல்ல பொண்ணுமா, வீட்டுக்கு ஏத்த மருமக நல்லா தானே நடந்துகிட்டா. என்ன வேணுமோ அதெல்லாமும் செஞ்சு கொடுத்து நல்லா தான் இருந்தா. ஆனா பத்மாவும் மோகனும் அவளோட அருமை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. அவளுக்கு செஞ்ச பாவத்துக்கு நிச்சயமா ஒரு நாள் அனுபவிப்பாங்கம்மா. நிச்சயமா அனுபவிப்பாங்க. பாவம் கல்யாணி எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ ஒண்ணுமே தெரியலையே. நினைச்சா ரொம்ப வேதனையா இருக்குமா. அப்பா, நீங்க தைரியமா இருங்க. கல்யாணிக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமே ஒரு நல்ல தகவல் வரும் பாருங்க. தம்பி, தம்பி, என்னப்பா இதெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? சார், இது என்னோட மாமனார், இது என் குழந்தையா. இங்க தான் கொஞ்ச நாள் தங்க போறாங்க. என்ன விளையாடுறீங்களா? உங்களுக்கே இடம் இல்லை, வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னேன். இன்னும் 2 பேரும் நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. எதுக்கு வீட்டுல கூட்டத்தை சேர்க்கறீங்க? சார், என்ன சார் இது? வீடுனா சொந்தக்காரங்க வரதா சார் செய்வாங்க. அது எங்களுக்கும் தெரியுங்க. நீங்க முன்ன மாதிரி இருந்தா பரவாயில்ல, நம்மளால தானே போனா போதுன்னு விட்டுருப்பேன். இப்பதான் நீங்க ஆளே மாறிட்டீங்களே. என்கிட்ட தகராறு பண்ணாத வரைக்கும் நான் பேசாம இருப்பேன். அதான் தகராறு பண்ணிட்டீங்கல்ல, நான் இப்படிதான் பேசுவேன். சார், இவனும் ரொம்ப நாள் இங்க தங்க போறது இல்ல, கொஞ்ச நாள் தான் தங்க போறாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னால ஒரு நாள் கூட பொறுத்துக்க முடியாது. வீட்டை உடனே காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு உடனே காலி பண்ணி ஆகணும். உடனே காலி பண்ண எப்படி சார்? வீடு பாக்குறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ தானே உடனே காலி பண்ணிக்கிறேன்னு சொன்ன. உன் பேச்சை நம்பி நான் இவருக்கு வீட்டை விடுறதா சொல்லிட்டேன். நாளைக்குள்ள நீ வீட்டை காலி பண்ணிக்க. மனுஷன்னா பேச்சுல சுத்தம் இருக்கணும், சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். சும்மா தேவையில்லாம டென்ஷன் படுத்தாதீங்க சார். ஒரு முக்கியமான ஃபோன் கால் பேச வேண்டியிருக்கு. நாங்க வேற வீடு பார்த்து அப்புறம் காலி பண்றோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல கிளம்பி தம்பி, போங்க. நான் இந்த வீட்டை ஓனர்ப்பா. என்னமா பேசிட்டு இருக்கும்போதே போறாரு? சார் ப்ளீஸ் கத்தாதீங்க. ஹலோ 5 நிமிஷம் வெயிட். மேடம், சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு மேட்ரு என்னாச்சு தமிழ்? போலீஸ் வந்தாங்களா? நான் கமிஷனர் கிட்ட நேரடியா பேசிட்டேன். இன்ஸ்பெக்டர் வந்தார் மேடம். என்கொயரி நடந்துட்டு இருக்கு. இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க. நானும் ப்ரெஷர் கொடுத்து சொல்லிருக்கேன் தமிழ். எந்த ப்ராப்ளமும் இல்லாம அந்த பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவா. கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க இன்வால்வ் ஆனதுனால தான் இந்த அளவுக்கு அவங்க சீரியஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிடைச்சோன்னே நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே தமிழ். அப்புறம் காலேஜுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சுன்னு சத்யா சொன்னாரு. டீல முடிக்கிறதுல இனிமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அதெல்லாம் முடியாதுமா. ரொம்ப பேசாதீங்க. பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்ல இருக்கிறதுனால நம்ம கோட் பண்ண ரேட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அட்வான்ஸ் கூட கொடுத்தாச்சு மேடம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. வெல்டன் தமிழ். உங்களால முடியுங்கிறதுனால தான் சத்யாவை மட்டும் நம்பாம உங்களையும் அனுப்பினேன். தேங்க்ஸ் மேடம். அதான் அவர் சொல்லிட்டார்ல, கிளம்புங்க சார். நீ என்னம்மா விரட்டுறதுலே குறியா இருக்க? நல்ல குடும்பம் நினைச்சுதான் நான் உங்களுக்கு வீடே விட்டேன். இப்போ மரியாதை இல்லாம என்னைய விரட்டுறீங்க. பாத்துக்கிறேன். தம்பி, சாரி, ஒரு நிமிஷம் மேடம். தம்பி,
வீடு காட்ட ஆளை கூட்டு வந்தா அப்புறம் நாளைக்கு வான்னு சொல்றதெல்லாம் அராஜகம் தம்பி. முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போன்ல சார் பேசு. இருங்க சார், வந்து பேசுறேன். பேசிட்டு வா. இன்னைக்கு 2ல 1 முடிவு தெரியாம நான் போறது இல்ல. சாரி மேடம், இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு, ஒரே சத்தமா இருக்கு? இல்ல மேடம், இப்போ நாங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கோம். ஹவுஸ் ஓனர் திடீர்னு வந்து வீட்டை காலி பண்ணி பிரச்சனை பண்றாரு. ஓ அப்படிங்களா? ஓகே தமிழ், காலேஜ் நம்ம பேருக்கு மாத்திர ப்ராசஸ சீக்கிரமா முடிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் சத்யாவும் காலேஜ் ஒரு தடவை பார்த்துடுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவானு செக் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். ஷூர், டன் மேடம். ஓகே மேடம். ஓகே தமிழ். ஓகே மேடம். சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? இப்ப நானா பிரச்சனை பண்றேன்? என்ன சார், வீடு காலி பண்ண அவ்வளோதானே? 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க, வீட்டை காலி பண்ணிடுறோம். பேச்சு மாறக்கூடாது சார். பேச்செல்லாம் மாற மாட்டேன் சார். 10ஆம் தேதி அன்னைக்கு வீட்டு சார் வாங்கி போங்க. போங்க. அன்னைக்கு நீ வீட்டை காலி பண்ணலனா நான் அப்புறம் வச்சுக்கிறேன். வாங்க சார் போலாம். சார் நீங்க ஒன்றும் தப்பா நினச்சிக்காதீங்க மாமா. ஹவுஸ் ஓனர் ரொம்ப அடாவடியா பேசிட்டு போறாரு. உங்களுக்கே பிரச்சனையா இருக்கும்போது நாங்க வேற இங்க உங்களுக்கு சாச்சா, தொந்தரவு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நாங்களே வீடை மாற்றலான்ற ஐடியாவில் தான் இருக்கோம். இதை விட வசதியான பெரிய வீடாக பார்த்து போகிறோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு பசி, இது சாப்பிட எல்லாம் சாப்பிட்றலாம். வா பவித்ரா. சொல்லு ராஜேந்திரன், ஸ்டேஷன்ல என்ன நடக்குது? அந்த இன்ஸ்பெக்டர் மாலினிக்கு அந்த பொண்ணுக்கு என்ன விரோதம்? சொல்லு. விரோதம்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. பணத்தை ஏமாத்த பார்க்குறாங்க, மீட்டு கொடுங்கன்னு மாமியார் மேலேயும் புருஷன் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்துச்சு. அந்த மாமியாருக்கு சம்மந்தியாக வரப்போறவரு மேடத்துக்கு வேண்டியவர் போல. அதான் கேஸை திருப்பி போட்டு. சொல்லு. ஐயா, நான் மேடத்தோட கண்ட்ரோலில் இருக்கேன். நான் தான் சொன்னேன்னு தெரிஞ்சா என் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பொய் கேஸ் போட்டு என் வேலையை கூட காலி பண்ணிடுவாங்க. விசாரணை பண்றது நான். என்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா என்னைய சஸ்பெண்ட் பண்ணுவாளா? அவ பொய் கேஸ் போட்டு என்ன உள்ள வச்சிருவாளா? அவ என்ன இன்ஸ்பெக்டரா இல்ல இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸா? அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. சட்டம் ஒழுங்கு எதையும் மதிக்காம உங்க இஷ்டத்துக்கு உங்க போக்குல ராஜ்யம் பண்றீங்க. ஐயா, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்க என்னோட உயர் அதிகாரிங்கிறதுனால அவங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேங்கய்யா. மாலினியால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. என்ன நடந்தது சொல்லு. சொல்றேங்கய்யா. மேலையும் காழ்ப்புணர்ச்சி இல்லாம நேர்மைக்கு பயந்து சொல்றீங்கய்யா. அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைங்கய்யா. மேடம் தான் அராஜகமான முறையில நீ தப்பான தொழில் பண்ற, விபச்சார கேஸ்ல உள்ள வைக்கிறேன்னு சொன்னதுனால தான் அந்த பொண்ணு ஆவேசப்பட்டு அடிச்சிருச்சு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு பொண்ணை யார் தப்பா பேசினாலும் ஆவேசப்பட தானே செய்வாங்க. அந்த பொண்ணு இப்போ எந்த நிலைமையில இருக்கு? கடைசியா டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தந்த வரைக்கும் தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்கய்யா. கொஞ்சம் ஏமாந்தா காலி பண்ணிடுவாங்க. நாகராஜ் சார், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா அந்த மாலினியை விட்டு வைக்க கூடாது. ஏற்கனவே அவளால நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர். சரியான எவிடன்ஸ் கிடைக்காததால தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா இந்த தடவை விடக்கூடாது, ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இல்லைன்னா பப்ளிக்கு நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். உண்மைதான் சார். இந்த விஷயத்தை மறைக்கவும் முடியாது. மினிஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அந்த பொண்ணை காப்பாத்தி அவங்க கிட்ட ஒப்படைச்சாகணும். பொண்ணை எந்த லாட்ஜிலேயே வச்சிருக்கா? விருகம்பாக்கத்துல ஒரு லாட்ஜில் வச்சிருக்காங்கய்யா. நீ இமிடியேட்டா அந்த லாட்ஜில் ரைட் பண்ணு. ஓகே சார். அந்த பொண்ணு கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கு. ஓகே சார். ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கவும் ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். மாலினி தனக்கு எகென்ஸ்டான எவிடன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கத்தான் பாப்பா. அதுக்கு இடம் கொடுக்காத. ஓகே சார். லாட்ஜ் மேனேஜர், உடந்தையா இருந்த கான்ஸ்டபிள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணு. தப்பு பண்ண தண்டனை கிடைக்குங்கிற பயம் கிரிமினல்ஸ்க்கு மட்டும் இல்ல, போலீஸ்ல உள்ளவங்களுக்கும் வரணும். அப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் பயம் வரும். இமிடியேட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டு என்ன வந்து மீட் பண்ணு. ஓகே, ஹரி. ஓகே சார்.
போட்டோல இருக்க பொண்ணு உங்க லாட்ஜில் மறைச்சு வச்சிருக்கிற தகவல் வந்திருக்கே, உண்மையா? யாரு? இல்ல சார், இந்த பொண்ணை நான் பார்த்ததே இல்லையே. வெளியே வா. பொய் பேசுன பிடிச்சி உள்ள வச்சிருவேன். நான் ஏன் சார் போய் சொல்லணும்? பார்த்துருந்தா ஆமான்னு சொல்ல போறேன். ரூம் நம்பர் 13 யார் பேர்ல புக் பண்ணீங்க? அது இந்த மேடம் தான் புக் பண்ணாங்க. அந்த ரூம்ல யார் தங்கியிருந்தாங்க? அது மேடத்தோட ரிலேஷன் நினைக்கிறேன். லேடி சார். இப்போ அவங்க இருக்காங்களா? இல்ல சார், மத்தியானமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எதுக்கு இங்க வந்தாங்க? ஏன் உங்க லாட்ஜில் ஸ்டே பண்ணாங்க? அது எப்படி சார் எனக்கு தெரியும்? மேடம் ஃபோன் பண்ணி ரூம் புக் பண்ணாங்க. யார் யார் வராங்க, எதுக்கு தங்குறாங்கன்னு நான் கேட்க முடியாதுல்ல. ஓ, ரொம்ப தெளிவா இருக்கியா? அவ என் சித்தி பொண்ணோட ஃப்ரெண்டு சார். வேலை விஷயமா வந்திருந்தா, ஹெல்ப் வேணும்னு கேட்டா அதான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். ஒரு பொண்ணை தனியா லாட்ஜில் தங்க வச்சிருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? வீட்லயே தங்க வச்சிருக்கலாமே. வீட்ல ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு சார். ஓ, அதுவும் அவ தனியா இருக்கணும்னு நினைச்சா. ஏன் லேடிஸ் லாட்ஜ்ல தங்க கூடாதா? சோ இந்த பொண்ணு நிச்சயமா இங்க இல்ல. இல்ல சார். நாங்க உங்க லாட்ஜ் செக் பண்ணணும். கீ கொடுத்து ரூம் பாய் அனுப்புங்க. சரிங்க சார். ஏய் தம்பி, இங்க வாடா. சொல்லுங்க சார். சாருக்கு எல்லா ரூமையும் திறந்து காமி. சார் போங்க. சரிங்க சார். எல்லா ரூமையும் தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். டாய்லெட் பாத்ரூம் ஒண்ணி விடாதீங்க சார். கட்டிலுக்கு கீழே கூட செக் பண்ணுங்க. சரி சார். தேங்காய் மாங்காய் ஏதாவது மூட்டை கட்டி வச்சிருப்பாங்க, ஓகே சார். ஓபன் பண்ணி காட்ட சொல்லுங்க. ஓகே சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். நான் தான் சொல்றேன்ல சார், லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நேத்து ராத்திரியே போயிட்டா சார். என்ன இங்க இருந்தா? சார், ஸ்டேஷன்ல இருந்து சார். அதுக்கப்புறம் அவ எங்க போனான்னு எனக்கு தெரியாது. யாரோ சொல்றதை வச்சு என் மேல சந்தேகப்படுறது நியாயமே கிடையாது. சரி, அந்த லெட்டர் காட்டுங்க பாப்போம். காட்டுறேன் சார். அப்பயாவது என் மேல தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பாருங்க சார், அவளே அவ கைப்பட எழுதி கொடுத்தது. என்ன சார், டவுட்டாவே பாக்குறீங்க? அது அவளோட கையெழுத்து தான். இது உங்க அக்காவோட கையில் தானே பாருமா. ஆமா சார், இது எங்க அக்காவோட கழுத்து தான். சார், இது அவளோட கையெழுத்து தான். ஆனா இதுல எழுதிருக்கிறது எல்லாமே போய் சார். செந்தில்னு அவளுக்கு யாரையுமே தெரியாது. அவ லவ் பண்ணவும் இல்ல. கற்பனையும் ஒருத்தனோட ஓடி போயிட்டான்னு சொல்லி மிரட்டி தான் சார் வாங்கியிருப்பாங்க. ஏய், என் மேல பழி போட்டு பேச தொலைச்சிடுவேன். மாலினி இருங்க, ஏன் அவங்க மேல பாயிரீங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். இவங்க பேச்ச கேட்டுட்டு என்ன ஒரு கிரிமினல் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். சார், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் சார், அந்த பொண்ணுங்க இல்லை சார். சார், நான் தான் சொல்றேன்ல சார், அவ லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போனதோட சரி, எங்க போனானே தெரியாது. போறேன்னு எழுதி தந்துட்டு போனவ எங்கன்னு சொல்லிருப்பாரு. சார், இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. நீங்க என்ன சார் என்ன சந்தேகப்படுறீங்க? நான் என்னமோ அவளை ரூம்ல தனியா அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ண மாதிரி பேசுறீங்க. இதுங்க சந்தேகப்படலையா ஒரு அர்த்தம் இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற நீங்க சந்தேகப்படுறது ரொம்ப அநியாயம் சார். என் சர்வீஸ்ல இது மாதிரி நடந்ததே இல்ல. எனக்கு மட்டும் லா தெரியாதா? ஒரு பொண்ணை அன்அபிஷியல் கஸ்டடியில் வச்சுக்கிறது தப்புன்னு தெரியாத அளவுக்கு நான் முட்டாளவா இருப்பேன்? கூல் டவுன் மாலினி, கூல் டவுன். இல்ல சார், என் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க. இதை நான் இப்படியே விட போறது இல்ல. மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? சந்தேகம் வந்தா எல்லாரும் விசாரிக்கிறது நம்ம கடமை தானே. எல்லாத்துக்கும் மேல உங்களை விசாரிக்க சொன்னது மேலிடம் தான், அதை மறந்துடாதீங்க மாலினி. ஓகே சார், விசாரணை முடிஞ்சதுல நான் கிளம்பலாம்ல. நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கம்மா. உங்க ஃப்ரெண்டை பத்தி தகவல் தெரிஞ்சா நானே உங்களை கூப்பிடுறேன்.
இன்னைக்கு ஏதோ காம்ப்ளிகேட்டட் சர்ஜரின்னு சொன்னீங்களே, நல்லபடியா முடிஞ்சுதா? முடிஞ்சதுமா. குழந்தையை காப்பாத்துறதே பெரிய விஷயமா போச்சு. போராடி எப்படியோ காப்பாத்திட்டேன். அம்மாவும் குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்க கைராசியால தான் அன்டைம்னு கூட பார்க்காம கூப்பிடுறாங்க. டிரைவர் வண்டியை நிறுத்துங்க. ஏமா ஏன் நிறுத்த சொன்ன? யாரோ விழுந்து கிடக்குறாங்க பாருங்க. யாராவது தண்ணி அடிச்சிட்டு விழுந்து கிடப்பாங்க. அது எதுக்கு நமக்கு வம்பு? என்ன பேசுறீங்க? பார்த்தா லேடி மாதிரி இருக்கு. லேடிஸ் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு விழுந்து கிடக்கிற கலாச்சாரம் நம்ம நாட்டுல இன்னும் வரல. போய் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. முகமெல்லாம் காயமா இருக்கு. இருமா டச் பண்ணாத. நீ ஜட்ஜா இருந்தாலும் கேஸ் உன் பக்கம் திரும்பிடும். இப்படியே பேசுவீங்க? ஒரு டாக்டர் இருந்துகிட்டு முதல்ல அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்கான்னு பாருங்க. நாடு எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும் இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. உயிர் இருக்குமா, ஆனா பல்ஸ் ரொம்ப டவுனா இருக்கு. சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கா. உடனடியா ட்ரீட்மெண்ட் பண்ணலனா காப்பாத்துறது கஷ்டம். அப்ப உடனே ஹாஸ்பிடல் கொண்டு போயிடலாங்க. டிரைவர் இங்க வாப்பா. நான் வந்துட்டேன் மேடம். இவங்களை கொஞ்சம் கைத்தாங்களா பிடிப்பா. நீங்க போய் ஃப்ரண்ட்ல உட்காருங்க. முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். இருமா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போலாம். வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுப்பா. ஏங்க கண்ணு முழிக்கிறாங்க. ஏமா இங்க பாரு. நீ யாரு? உன்னை யாருமா இந்த மாதிரி பண்ணது? சொல்லுமா. தைரியமா சொல்லுமா. உன் முன்னாடி இருக்கிறது ஒரு மேஜிஸ்ட்ரேட். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. ஏங்க அப்படியே உங்க மொபைல்ல வீடியோ எடுங்க. இப்ப சொல்லுமா. உன்னை யார் இப்படி பண்ணாங்க? யார் எதனால இப்படி பண்ணாங்க? ஐயோ என்னங்க ஆச்சு? பொழைக்கிறது கஷ்டமா? நாடி துடிப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு. உடனடியா சரி நீங்க சீக்கிரம் கார்ல ஏறுங்க போலாம். டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுப்பா. முறுக்கிய கயிறாக வாழும் உறவு முல்லையின் வாசம் அறியாது. நறுக்கிய பின்னாலும் மீன்களின் கனவு கடலினை தேடி அலையாது. இருட்டுக்கு தீபத்தை படைத்தவன் எங்கேடா? இதயத்தை காண்பிக்க விளக்கொன்று கொண்டாடா. தூசிகள் படிந்து விட்டால் துடைத்திட கையுண்டு. ஆசைகள் அளந்து வைத்தால் அமைதிக்கு இடம் உண்டு. கவலைக்கு மருந்து கருத்தில் இருக்கு. கலங்காதே துணிந்திடு. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு. குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே குற்றம் காணாதே.
சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. மணல் குன்றை போலத்தான் மனம் உள்ளது, குளிர் தென்றல் தீண்டத்தான் முகம் மாறுது. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. சிஸ்டர் மேடம் இப்போ எப்படி இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? சாரி மேடம், எதுவாக இருந்தாலும் டாக்டர் இப்போ வருவாங்க, கேட்டுக்கோங்க. நாங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. என்னப்பா இப்படி சொல்றாங்க? கல்யாணி கண்டிப்பா பொழைச்சுப்பால. கல்யாணியோட நல்ல மனசுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நியாயம்னு ஒண்ணு இருந்தா அவ நிச்சயமா பொழைச்சுப்பா. பொழைச்சுப்பா என்னம்மா, பொழைச்சிருவா. அதுக்காக தானே நாம எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்கோம். அந்த கடவுள்